கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இதனாலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் பாஸ்கு காலத்திலே முதல் வாரத்திலே நாங்கள் திங்கட்கிழமைக்கு இன்று நாளிலே கால் பதிக்கின்றோம். நாங்கள் இறை வார்த்தையை இன்று நாளிலே பேதுருவா அவரின் உரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவர் மெஸ்ஸியாவாக இருந்தார், அவர் இறைவாக்கினராக இருந்தார், அவர் இறைவனுடைய மகனாக இருந்தார். இவ்வாறு பல விதமான தன்மையை அவரிடம் காணப்பட்டாலும் அவர் சாதாரண ஒரு மனிதனாக மக்களோடு வாழ்ந்த ஒரு நபராக இருந்தார். அப்படிப்பட்ட நபரை சிலுவையினாலே அறையப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக எனக்காக ஒப்புக் கொடுத்த அவனுடைய சாட்சியை பற்றி நாளிலே பேதுரு யூதர் மக்களிடம், இஸ்ரேல் மக்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய அனுபவத்தை. உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது சாதாரண ஒரு மனிதனாக நாங்கள் மாறுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற மகத்துவத்தினை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் தாழ்ச்சி இல்லாமல் மற்றவர்களை எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எங்களிடத்திலே இல்லாத பொழுது நாங்கள் உண்மை எது என்பதனையும் நாங்கள் அறிய எங்களால் முடியாமல் இருக்கின்றது. யூதர் மக்களுக்கு இவ்வாறு காணப்பட்ட ஒரு தடையாக, ஒரு சவாலாக இருந்தது. உண்மையினை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. காரணம், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற பொழுது இயேசுனுடைய புதுமைகளை பார்த்தவர்களாகவும் இயேசுனுடைய புதுமைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் அந்த புதுமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கின்ற பொழுது, கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? நாங்கள் கேட்கின்றவற்றை கிடைக்கின்ற பொழுது மாத்திரம் இறைவனை நாங்கள் நாடுகின்றோமா? அல்லது அவ்வாறு இவை அனைத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள எங்களால் முடிகிறதா? இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நாங்கள்